வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த பிரம்மஞான பயிற்சியில் முதல் நாள் முதல் அமர்வு இறைநிலையை பற்றி விளங்கிக் கொள்ள இருக்கிறீர்கள். இறைநிலைன்னா இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துக்கும் மூலமான ஒன்று. ஏதோ ஒன்று விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அண்டங்களாகி, புல்லாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி, மனித சமுதாயமாக வாழ்கின்றது. ஏதோ ஒன்று, அது எதுவோ அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம், அதுதான் இறைவன். இதுல யாருக்காவது ஐயம் இருக்கா? அதைத்தான் ஆங்கிலத்தில் கடவுள் என்பதை காட்னு சொல்லுவாங்க. காட் அப்படின்னா ஜி ஃபார் காட், அப்படியா? ஜெனரேட்டர், அனைத்தையும் ஆக்குவது, படைப்பது. ஓ, இயக்கி காப்பது, ஆபரேட்டர். டி, டெலீட்டர், முத்தொழில். ஆக்கல், காத்தல், மறைத்தல். எல்லாம் தோன்றுகிறது, நாம் தோன்றி இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் மறைந்து போவோம். இதை யார் செய்வது? எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவன் படைச்சான், என்னை படைத்து விட்டான், என்னை ஆணாகவோ பெண்ணாகவோ படைத்து விட்டான். சொல்றீங்கல்ல, படைத்த பரமசிவன் ஒருத்தன் இல்லையா? சிவம் என்று ஒன்று இருக்கிறது. சிவம்னா இருப்பு நிலைன்னு பேர். சொல்லி நான் சிவனேன்னு இருக்கிறேன். அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளை கூட சொல்லுவீங்க, சிவனேன்னு ஒரு இடத்துல உட்காருதா பாரு. நிலைத்து நிலைத்து, ஸ்டாட்டிக். இயங்கினால் சக்தி, டைனமிக். அப்ப இருப்பு ஆற்றல். கம்பர் சொல்லுகிறார், உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அது கம்பருடைய கதை. அது ஒரு கதை, வால்மீகி எழுதின ஒரு கதை. அது சரித்திரம் அல்ல, புராணம். அதை தமிழ்ல எழுதினார் கம்பர். அதை படிச்சு எதை கடவுள்னு சொல்றாரு? காப்பு செய்யுள்ள ராமன் ஒரு அவதாரம். அவதாரம்னா என்ன? தன்மாற்றம், எவல்யூஷன். எது ராமனாக அவதரித்தது? இறைவன், மகாவிஷ்ணு தானே. அப்ப ராமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம், எவால்வ்டு, எவல்யூஷன். இப்ப மனிதர்கள்லாம் யாரு? ராமர் வாழ்ந்ததாவே வச்சுக்கோமே, ராமர் வாழ்ந்ததாவே வச்சுக்கோ. ஒரு மனிதர் தானே, கடவுள் தானே மனிதனா இருக்கிறாரு. தெய்வம், தெய்வத்தின் அவதாரமே கடவுள், சரிதானா? அப்ப நாமெல்லாம் யாரு? ராமர் தான் கடவுளுங்கிறீங்க, நீங்களும் கடவுள் தானே. அப்ப நீங்களும் ராமன் கடவுளும் சொல்ற போது, எல்லாரும் ஒண்ணுன்ற போது, அவரை ஏன் வணங்க வேண்டும்? அவரை ஏன் வேண்ட வேண்டும்? அவருக்கு ஏன் கோயில் கட்ட வேண்டும்? அப்பா, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. தீர்ந்ததா தெரியலையா?
அப்போ சரி, ராமன் எப்படி வாழ்ந்தார்? ராமனை போல் வாழணும். அன்பு, அனைத்து உயிர்களையும், புரியுதா, பறவையையும் விலங்கையும் நேசித்தாரா இல்லையா? புலையன், மீனவன் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். அந்த சகோதர அன்பு அப்படி வாழ்ந்ததாக ஒருவேளை சரித்திரமாகவே இருக்கட்டும் ராமன். அப்ப இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ராமனை போல் வாழ வேண்டும். அதான் தெரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் எதுக்கு ராமருக்கு கோயில் கட்டி கும்பிடுற? அவர் எதுக்கு மகிழ்விக்கணும்? சொன்னபடி கேட்க வேண்டியதானே. குல தெய்வங்கள் நீ வணங்குறீங்கல்ல, முன்னோர்களை, அவர்கள் நாம் நலமாக வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள், துன்பம் இல்லாமல் வாழ வழிகாட்டியவர்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழுங்கள். அவர்களால் அவங்களை போற்றுகிறோம். அதற்கு அவங்களுக்கு கோயில் கட்டி வச்சு அவங்களுக்கு போய் பூஜை பண்ணணுமா? அப்புறம் பூஜை பண்றீங்க, இந்த குல தெய்வம் இந்த குலத்தை காக்க வந்த தெய்வம்னு. அவர் உண்மையிலே வாழ்ந்தவர்கள். இப்ப உலகெங்கும் ஒரு மகான், மனிதனாக வாழ்ந்த மகானுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சாய்பாபா உலகெங்கும் இருக்கிறது. அவர் எப்படி வாழ சொன்னாரு? ஒழுக்கம், கடமை, ஈகை. உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத செயல்களை செய். அறவழியில் சமுதாய நலனை முன்வைத்து உழைத்து பொருள் ஈட்டி எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து அதான வாழ்ந்தாரு. அதுபடி வாழ வேண்டியதானே. வாழ வழிகாட்டிய பாபா அவர்களே உங்களுக்கு நன்றி. அதன் வீட்டில் இருந்து கொண்டு நினைக்கலாமே, அதுபடி வாழலாமே. அதுக்கு ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணி, சாய்பாபா கோயில் எங்க இருந்தாலும் போறீங்க. கோயம்புத்தூர்ல வியாழக்கிழமை சாய்பாபா கோயில்ல கூட்டம், தேர் இழுக்கிறீங்க. எதுக்கு? குலதெய்வங்கள். இன்னும் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கற்பனை கடவுள்கள் 18 புராணங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், கந்த புராணம், விநாயகர் புராணம், என்னெல்லாமோ இருக்குது. நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் பணியாற்றினேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் புராணம் இருக்கும், தல புராணம். அவங்களெல்லாம் அவதரித்தார்கள். மகாவிஷ்ணுவே 10 அவதாரங்களே, 9 அவதாரங்கள் குறித்து சொல்லியிருக்காங்க. 10வது ஆளை காணும். கல்கி வருவாரு வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நான் தாண்டா அந்த கல்கி அவதாரம். அப்படி வேற ஒருத்தர் சொல்லிட்டு வந்தாரு, நான் தான் கல்கின்னுட்டு. வைணவத்துல, சைவ சமயத்துல எத்தனை புராணம், மாடன் கோடன், அது இது பேச்சு, அந்த பத்திரகாளி, முத்தாரம்மன், எத்தனை கோயில்கள். அவர்களெல்லாம் உண்மையிலேயே மனிதர்களாக பிறந்தார்களா? இல்லை. மனிதர்களா? சிவன் பிறந்தாரா? கைலாயத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, இதை புலித்தோல் கட்டிக்கிட்டு, இதை தலையை எப்படி வச்சுக்கிட்டு, பாம்பெல்லாம் அள்ளி மேலே போட்டுக்கிட்டு, கையில் உடுக்க வச்சுக்கிட்டு, காளமாடை வச்சுக்கிட்டு, பார்வதியும் கூட வச்சுக்கிட்டு, ஐந்து கரங்களோடு அல்லது 5 தலைகளோடு கணபதி பிறந்தானா? சிவனுக்கும் பார்வதிக்கும் பெற்ற பிள்ளையாது. முருகன் பிறந்தானா? பிறந்தான், வாழ்ந்தான். இப்ப எங்க? பிறப்பும் இறப்பும் இல்லாததே கடவுள்.
எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம். சிந்திக்கிறீங்க. இந்த லட்சணத்துல 6வது அறிவு வேற. பாருங்க, இத்தனை சாமியை கும்பிட்டீங்களே, எல்லா கடவுளும் அவதார கடவுளும். அவதார கடவுள்லாம் என்ன சொல்லியிருக்குங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு, அன்பு, அன்பு. அன்பு இருக்கிறவன் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்வானா? அதான் ஒழுக்கம். தனக்கு எப்படி தீங்கு செய்யறான்? மகரிஷி சொல்றார், இதுவரைக்கும் யாருமே ஒருவன் தனக்கு எந்தெந்த வகையில தீங்கு செய்கிறான் என்பதை எனக்கு தெரிய யாரும் செய்ய. ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நேற்றோடு எனக்கு வயது 80 முடிந்தது. இன்னைக்கு 81வது பிறந்த நாளில் உங்களிடம் உரையாற்றுகிறேன். நானும் பார்த்துட்டேன். எல்லாரும் பிறந்த நாள் எங்கேயோ கொண்டாடுவான், நான் இங்கே கொண்டாடுறேன். புரியுதா? 1000 பேரை கண்டவன். புரியுதா? இதுவரைக்கு ஒரு தொகுத்து 5 செயல்கள். அது என்ன? உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல் என்ற 5 செயலிலும் ஒருவன் அளவு முறை மீறும் போது தனக்குத்தானே பாவம் செய்கிறான், பழி செயல் செய்கிறான், தீய செயல்களை செய்கிறான், குற்றம் புரிகிறான். பிறருக்கு பிறர் வளம் பறிக்கிறாய், பிறர் பொருள் பறித்து, வாழும் உரிமையை பறித்து, பிறரை துன்புறுத்தி, உன்னுடைய எண்ணம், பகை உணர்வு, பேச்சு, வன் சொல் பேசுகிறாய், செயல், உடலை தாக்குகிறாய், பொருளை பறிக்கிறாய். பிறருக்கு உதவுவது கூட உனக்கு தாங்கலையே. கணவன் உதவுறாரு, மனைவி உறவுறாங்க. ஒருத்தருக்கு மனைவிக்கு தாங்கலைங்க, கணவனுக்கு தாங்கல. இதுவா அன்பு? தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்கிறார். புரியுதுல? இதான் ஒழுக்கம். வேதாத்திரியம், தி கிரேட் வேதாத்திரியன் வேத சுப்பையா சொல்லுகிறேன். வேதாத்திரி உணர்ந்து ஓதியதை நான் ஓதி உணர்ந்து ஓதுகிறேன். அதான் எனக்கு பேர் வேதாத்திரியன் வேத சுப்பையா. என்னுடைய ஐடி அதுதான். ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் ஐடி அதுதான். இப்போ உங்களோடு பேசுவது யார்? வேதாத்திரி. அவருடைய அறிவு. உடலுக்கு பெயர் வேத சுப்பையா. இந்த உடலுக்கு தான் பெயர் வேத சுப்பையா. நான் உடல் அல்ல. நான் யார்? நீங்கள் யார் சொல்லுங்க? நான் கடவுள், நான் இறைவன், நான் அறிவு, நான் மெய்ப்பொருள். புரியுதா? ஆதி எனும் பரம்பொருள் தானே நீங்களா இருக்கிறீங்க. அப்ப நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? சுத்த வெளியிலிருந்து வந்தேன். அதானே? சுத்த வெளியிலிருந்து வந்தானா சுத்த வெளியே நான் அதுவாக மாறி வந்ததா? புரியுதா? நீங்கள் உங்கள் பெற்றோருடைய பெற்றோரில் இருந்து வந்தீர்களா? உங்கள் பெற்றோரே நீங்களாக வந்திருக்கிறீர்களா? பெற்றோரே. கரெக்ட். உங்க பெற்றோர் தான் நீங்கள். தோற்றம் கூட ஒத்திருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞான டிஎன்ஏ டெஸ்ட், இது இன்னாருக்கும் பிறந்த பிள்ளை அவங்க தான். அது ஓல்டு, இது எங்க. புரிஞ்சுக்கிறார்? வாழையடி வாழையாக
வாழை கன்று எங்கிருந்து வருகிறது? வாழையே தான் வாழை கன்றாக வந்திருக்கிறது. புரியுதா? இது தன்மாற்றம், எவல்யூஷன். இது படைத்தல் அல்ல. நம் பெற்றோர் நம்மை படைக்கவில்லை. நம் பெற்றோரே நாம வந்து விட்டார்கள், குழந்தையாக வந்து விட்டார்கள். புரியுதா? இப்ப நமக்கெல்லாம் பெற்றோர் யாருங்க? நம்ம யாருடைய எங்கிருந்து வந்தோம், எதிலிருந்து வந்தோம்? நம் பெற்றோர். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஒரு பெரிய உண்மையை அப்படியே உங்களுக்கு விளக்க போற சில நிமிடங்களில். நாம் நம் பெற்றோரிலிருந்து வந்தோம். பெற்றோரே நாம மாற்றம் பெற்று வந்தோம், தானாக மாறி வந்தோம். இதுதான் தன்மாற்றம், எவல்யூஷன். அப்படியா? நம் பெற்றோர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்கள் பெற்றோர், அவர்கள் பெற்றோர், அவர்கள் பெற்றோர், ஆதியிலே ஒரு பெற்றோர். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? மனிதனை ஒத்த விலங்கில் இருந்து வந்தார்கள். அது நம்முடைய இலக்கியங்கள், புராணம் நரசிம்ம அவதாரம் என்று சொன்னார்கள். அவதாரம்னா மாறுது. அதிலிருந்து அதுவே மனிதனையும் விலங்கையும் ஒத்த நர சிம்ம, அதுவேதான் வாமனனாக வந்து விட்டது. அப்படியானால் அந்த ஆதி பெற்றோர் எங்கிருந்து வந்தார்கள்? விஞ்ஞானம் இப்ப சொல்லுது குரங்கினம், மனிதனை ஒத்த குரங்கினம். அது இப்ப இல்லை. அது இருந்தா அது இப்பவும் குட்டி போட்டே இருக்கும். காட்டு மிராண்டி மனுஷன் இப்பவும் புது பிறந்துருவான். அவனோட நாம வாழ முடியாது. அதனால இப்ப வரல, அந்த லிங்க் கட் ஆயிடுச்சு. இப்ப மனிதனிலிருந்து மனிதன் வரும். அப்போ ஐந்தறிவு ஜீவன் எங்க இருந்து வந்தது? நான்கறிவு. நான்கறிவு மூன்றறிவில் இருந்து வந்தது. மூன்றறிவு இரண்டறிவில் இருந்து வந்தது. புரியுதில்ல? பூச்சி எங்க இருந்து வருது? கண் கூட பாக்குறீங்க, புழுவில இருந்து தானே வருது. புழு எங்க இருந்து வருது? தாவரமே தான் புழு. தாவர செல் புழு செல்லாக மாறுகிறது, தானே மாறுகிறது. புல், ஒரு சொல்லுக்காக சொல்றோம், புல் நுண்ணுயிர். புல்லாகி புழுவாகி. மாணிக்க வாசகர், தி கிரேட், சைவ சமயத்தை நமக்கு அதை கொடுத்தது சிவனார். சிவன் சிவன் ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார். சிவனார். சிவனார் அமுதம்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்கு. அந்த சித்தர்கள் வரிசையில வந்தவங்க தான் நம்ம இப்ப சொல்ற மகான்கள். திருமூலர், திருவள்ளுவர், மகரிஷி எல்லாம் அந்த சித்தர் பரம்பரை. புரியுதுங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க புல்லாகி புழுவாய். சரி, புல்லு எப்படி வருது? எல்லாருக்கும் தெரியும். எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த நாளும் இருக்கும் இடத்தில் நீர் கூடுகிறதோ அந்த இடத்தில் புல் வந்துவிடும். நிலத்துல நீர் இருக்கு, மண்ணுல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீர் தான் மண்ணா மாறுது. அப்ப நீர் உள்ள இருக்குமா இருக்காதா? நெருப்பு தான் நீரா மாறுது. அப்ப மண்ணுக்குள்ள நெருப்பு இருக்குமா இருக்காதா? காற்று தான் நெருப்பா மாறுது. இப்ப மண்ணுல காற்று இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப அங்க மண்ணுல என்ன இருக்குது? காற்று, நெருப்பு, நீர், மண். இதுல நீரினுடைய விகிதாச்சாரம் எந்த இடத்துல கூடுகிறதோ அது தானாவும் கூடும். மழை வரும்போது தானா கூடிடும். நாம தண்ணி ஊத்தினா வரும். மண்ணுல தண்ணி ஊற்றி பாருங்க, அங்கே உயிரினம் தோன்றுவதற்கான ரசாயனங்கள் இருக்கும் மண்ணில் புல் வந்துடும். நீரின் அயனம். நீரின்றி அமையாது உலகம். நாரணயனம், நாராயணம் அப்படின்லாம் சொல்லுவோம். மழை நீர், உயிர் நீர்.
அப்போ உயிரினம் எப்படி தோன்றுகிறது? அப்படியானால் மண்ணில் இருந்துதானே உயிரினம் தோன்றுது. கடலுக்குள்ள மண் வந்தது. முதல்ல மண் எப்படி வந்தது? நீரின் திணிவு நிலை. நீர் எப்படி வந்தது? நெருப்பின் திணிவு நிலை. நெருப்பு எப்படி வந்தது? காற்றின் திணிவு நிலை. காற்று எப்படி வந்தது? விண்ணின் திணிவு நிலை. விண்ணு எப்படி வந்தது? சுத்த வெளியிலிருந்து நுண் துகள்கள், நானோ பார்ட்டிகிள்ஸ். இப்ப நியூட்ரினோலாம் சொல்றாங்களே, அது மாதிரி நுண் துகள்கள். விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசியா வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி இப்பவும் இருக்கிறாங்க. ஸ்பேஸ் டார்க்னஸ்ல இருந்து, ஸ்பேஸ் டார்க்னஸ், கிராவிட்டி, அங்க இருந்து நுண் துகள்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துகள்கள் கூடி விண்ணாகிறது. எலக்ட்ரான். அதை இன்னொன்று சுத்தனா எலக்ட்ரான் புரோட்டான் ஆயிரும். எலக்ட்ரான் புரோட்டானும் சேர்ந்தா ஹைட்ரஜன், வாயு. ரெண்டு ஜோடி சேருது. 7 ஜோடி வந்தா நைட்ரஜன், 8 ஜோடி வந்தா ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு கூடினால் நீர், நீர் தெளிவு பெற்றால் நிலம். இந்த 5 முறையாக கூடினால் உயிரினம். மகரிஷி கூறுகிறார், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அந்த சுத்தவெளி. இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் 5 வகை. மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் 5மாம். முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். உயிர், உடல், மனம், ஜீவன். இப்ப நாம யாருங்க? உடல், உயிர், மனம். இப்ப நாம யாருங்க? சொல்லுங்களேன். அப்புறம் என்ன? நான் கடவுள். அப்ப நீங்க எல்லாம் யாரு? எல்லாரும் யாரு? மனிதர்கள் மட்டும்தானா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம். பாரதி, வேதாத்திரிய பாரதி பேசுகிறேன். அனைத்தும் நானே, அனைத்தும் நானே சொன்னான் பாரதி. நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. சொல்ல முடியும். இப்ப முடியுமா? முடியாதா? இப்ப சொல்லுவீங்க நீங்க, நான் யார், நான் யார்? ரமணர் கேட்டார். மகரிஷி இங்க சொல்லிட்டு போனாங்க, அவருடைய கடைசி அமர்வு இந்த அரங்கத்துல. அதுக்கப்புறம் மகரிஷி இங்க வரவே இல்லை. அப்ப எழுந்து போறப்போ அந்த பக்கம் போயிட்டு திரும்பி நின்று சொல்றாரு, திருவண்ணாமலை எழுந்த கேள்வி, நான் யார் என்ற கேள்விக்கு ஆழியாரில் விடை கிடைக்கும், பதில் கிடைக்கும் சொல்லிட்டு போனேன். இப்ப சொல்லுங்க, நீங்கள் யார்? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் அன்பு மலர்ந்து விட்டது. அன்பே கடவுள், அன்பே சிவம். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அப்போ அன்பின் அடையாளம் என்ன? அறம். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அன்பு இருந்தாதான் அற வாழ்க்கையை வாழ்வான். அற வாழ்க்கையை அறம் செய்ய ஔவையார், திருவள்ளுவரும் திருக்குறள் தந்த திருவள்ளுவர், திருக்குறள் தான் அவர் கொடுத்திருக்காரு. ஔவையார் ஒரு குறள் கொடுத்தார்கள். சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஔவையார். ஔவை திருக்குறள் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஔவை திருக்குறள் எங்க புக் ஸ்டால்ல ஏதோ வாங்க போறீங்களா? பின்ன வாங்குங்க, நான் வச்சிருக்கேன். ஔவை குறள் மகரிஷி சொல்லுவார். ஔவை குறள், நிலமைந்து நீர் 4,
நீடங்கி மூன்று உலவை இரண்டு ஒன்று விண் சொன்னது யாரு? ஐம்பூதங்கள். இதுதான் கடவுள், இதுதான் இயற்கை. இயற்கையே கடவுள். ஐம்பூதங்கள் இயற்கை என்றால் அது கடவுள் என்றால் ஐம்பூதங்களால நாம் யார்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க இப்ப எல்லாரும் PhD எதுல? ஆன்மீக அறிவுல இல்ல, மெய்ஞானத்தில். மெய்ஞானிகள் நீங்க எல்லாம். பொய்யா? ஆனா அதான் மெய்ஞானம் ஒழுங்கி வாழ்வோம். நீங்கள் எப்போ மெய்ஞானி ஆவீர்கள் தெரியுமா? இப்ப நீங்க விளக்க அளவுல மெய்ஞானி நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் இறைநிலை தவம் செய்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இங்க கொடுக்கிறோம் இறைநிலை தவம். அதை கற்றுக்கொண்டு அந்த இறைநிலை தவத்தில் நீங்கள் இயற்கையோடு கலந்து விடுவீர்கள். அதான் இயற்கை எய்தினார், இறைநிலையை அடைந்தார். இறைநிலையை அடைவதே பிறவின் நோக்கம். இறைநிலை என்பது இயற்கை. அதான் இயற்கை எய்தினார். சொன்னான் பாரதி, நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். எனக்கு நோவில்லை, சாவில்லை, எனக்கு துன்பமும் இல்லை, மரணமும் இல்லை. நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். பாரதி. மகரிஷிக்கு முன்னால் இந்த தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு மாமனிதர், ஞானி. வள்ளலாருக்கு பின்னால், மகரிஷிக்கு முன்னால் அவர்தான் பாரதி. புரியுதா? எனக்கு திருவள்ளுவரும் பாரதியும் சொல்லுவாங்களே மானசீக குருன்னு. அவங்கள பார்த்ததில்லை, நேரடியாக அவங்ககிட்ட நான் எந்த உபதேசமும் பெறலை. அவங்களுடைய நூல்களை படித்தேன், அவ்வளவுதான். உரையை கேட்கல. அவங்க யாரும் தொட்டு எனக்கு தீட்சை கொடுக்கல. தொட்டு உணர்த்திய குரு அவர் கிரேட். வேதாத்ரி மகரிஷி. 46 ஆண்டுகளுக்கு முன்னால் மகரிஷியிடம் தீட்சை பெற்றேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்பதான் எனக்கு துன்பம் வாழ்க்கையில் ஒரே வழி சொன்னார். நீ துன்பப்படுகிறாய், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமூலன். அப்ப நான் என்னுடைய மோட்டார் வாகனத்தில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறேன், மகிழ்வந்துல. உன்னையே நீ அறிவாய். கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு பிடிக்கும் சாக்ரட்டிஸ். அதனால கொஞ்ச நாள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு பித்தளையில ஒரு போர்டு செஞ்சு கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு அரைஞ்சேன் கொஞ்ச நாள். இப்பவும் இருக்கு, ஃபேஸ்புக்கில் அடிச்சிங்கன்னா வரும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. புரியுதா? தன்னை அறிந்தவன் கடவுளை அறிவான். கடவுளை அறிந்தவன் நல்லதை செய்து நலமாக வாழ்வான். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடனை. துன்பப்படுகிறீர்களா? மகரிஷி சொன்னார், ஏன் இந்த துன்பம்? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீயே உன் வாழ்வின் சிற்பி. உன் இன்பத்திற்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம். இப்படி சொன்னார். அப்போ என்ன செய்யணும்? நீ உன்னை அறிய வேண்டும். உன்னை அறிந்தால் உனக்கு எந்த உயிருக்கும் உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத, துன்பம் போக்கி வாழுகிற ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவன் சொல்வது போல, பிறரை தனக்கு சமமாக மதிப்பது அன்பு. ஈதல் இசைப்பட வாழ்தல், துன்பம் தராமலும்
துன்பம் போக்கியும் துன்பம் தராமலும் வாழ்வதே மனித வாழ்க்கை. அதுதான் வேதாத்திரியம் இரண்டொழுக்க பண்பாடாக சொல்லுகிறது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும். அப்போ உங்களுக்கு செய்வீங்களா? நீங்க உயிர் இல்லையா? எங்க உடல் இல்லையா? உங்களுக்கும் தானே, அதை மறந்துட்டோம். சரி, சொல்றோம்ல, நான் யாருக்கும் தீங்கு செய்யாம வாழணும். சொல்றவங்க எல்லாம் வாழ்றாங்களா? அறம் செய்ய விரும்பு, அறநெறிகளை போதிக்கிறார்கள். இன்று காலையில என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவர், சிறந்த மருத்துவர். அது மட்டுமல்ல, அவருடைய பொருள், அவருடைய வருமாயில பெரும் பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பொருள் ஏழை. மருத்துவம் சிலருக்கு இலவச மருத்துவம் தான் ஒரு வேலை. அவர் ஒரு பிறவியிலேயே சிலரிடம் அன்பு மேலோங்கி இருக்கும், பார்க்கலாம். மனிதத்தன்மை. எல்லோரும் விலங்கிலிருந்து வந்தோம். சிலரிடம் மனிதத்தன்மை மேலோங்கி இருக்கும், பலரிடம் விலங்குத்தன்மைதான் மேலோங்கி இருக்கும். மனிதன் பாதி, விலங்கு பாதி. அது அப்படி இல்லை, பாதி இல்லை, அது பகுதின்னு அர்த்தம். சரி, பாதி அல்ல, ஒரு பார்ட்ஸ். அப்ப ஒரு பகுதி மனிதனாக வாழுகிறான், பெரும் பகுதி விலங்காக வாழுகிறான். புரியுதுங்களா? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர், உங்களுக்கு மனிதத்தன்மை மேலோங்கி இருப்பதால் நீங்கள் அற வாழ்க்கை வாழுகிறீர்கள். அறத்தான் வருவதே இன்பம். நீங்கள் இன்புற்று வாழுகிறீர்கள், உங்களுக்கு துன்பமே இல்லை. உங்களுக்கு உடல்நல பிரச்சனையும் இல்லை, பொருள் பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனையும் இல்லை, மன நிறைவு பிரச்சனையும் இல்லை. ஐம் ரைட்னு கேட்டேன். எஸ், எனக்கு நோ ஹெல்த் ப்ராப்ளம், நோ வெல்த் ப்ராப்ளம், நோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஃபேமிலி, குடும்ப உறவுகள், சமுதாய உறவுகள் நிறைய இருக்கு. உதவும் உறவுகளோடு வாழுகிறேன். நான் உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன், பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை அனுபவிக்கிறேன். மன நிறைவோடு வாழுகிறேன். எதனால டாக்டர்? உங்களிடம் அன்பு இருக்கிறது. அன்பு இருக்கவனு அற வாழ்க்கை வாழ்ந்து விடுவான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள், விருப்ப திருமணம். நீண்ட காலமாக காதலர்களாக வாழ்ந்து திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணம் செய்து வைத்த பெரியவர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் இன்முகத்தோடு பார்க்க வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். உடலை தாக்கவோ, பொருளை பறிக்கவோ, உரிமையை பறிக்கவோ கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லணுமா? நீங்கள் உழைத்து பொருளை ஈட்ட வேண்டும் சொல்லணுமா? ஒருவேளை அப்படி யாராவது சொன்னா அந்த பொண்ணு சொல்லுவா, ஐயா, எங்களுக்கு இது தெரியும் ஐயா, எங்களுக்கு அன்பு இருக்கிறது ஐயா, எங்களுக்கு அறநெறி போதனை வேண்டாம் ஐயா. இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குதுங்க? அறநெறி போதனை, 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 போதனை. பிறவிலேயே அன்பு மேலோங்கி இருப்பவர்களுக்கு அவர்கள் இந்த போதனையை விளங்கிக் கொண்டு, ஓ, நான் இதுபடி வாழணும், வாழ்வார்கள். அவர்களுக்கு தெரியாவிட்டால் கூட தெரிந்து கொண்டு வாழ்வார்கள். ஆனால் அன்பு இல்லாதவனுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லியும் பயன் இல்லை. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, எழுத்தாளர்களே, அறநூல்கள் எழுதுவதை நிறுத்துங்கள். திருவள்ளுவருக்கு மேலாக ஒரு அறநூலை நீங்கள் எழுதி விடுவீர்களா? இந்த 50க்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருமூலர் 3000 ஆண்டு, 3000 பாடல்கள், 3000 பாடல்கள் தந்த திருமூலர். அதுக்கு மேல நீங்க கொடுத்துட போறீங்க. திருமூலுடைய திருமூலத்துக்குள் திருக்குறள் அடக்கம், அனைத்தும் அடக்கம். பாருங்க.
திருவள்ளுவர், திருமூலர். தன்னை அறிய ஒரே வார்த்தை, நான் யார்? நீ துன்பப்படுகிறாயா? உன்னை நீ அறி. கிரேக்க நாட்டிலே சொன்னான் சாக்ரட்டிஸ். தமிழன் சொன்னான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வார. ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. மனித குலம் வாழ வழிகாட்டியது தமிழ் அறிஞர்கள். நயாகரா ஃபால்ஸ்ல கூட எழுதி வச்சிருக்காங்களாம். ஒரு காவல்துறை அதிகாரி பேசினார், யூடியூப்ல கேட்டு. புரியுதா? அப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, நீ மனிதனாக வாழ வேண்டுமானால் உன்னை அறிய வேண்டும். நான் யார்? அதான் தற்சோதனை. எப்படி நீ அறிய போற? சிந்தித்து அறியணும். சிந்திப்பதற்குத்தான் தவம். அகத்தவமும் அகத்தாய்வும். நான் யார்? அகத்தாய்வு என்னங்க? நான் யார்? தற்சோதனை, நான் யார்? தவம் செய்து நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி விடை கண்டுவிட்டால் நீ உன்னை அறிந்து விடுவாய். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொல்லியிருக்காங்க. போராடமே இல்லை, ஒன்றும் போர் விட வேண்டாம். அப்படி வெள்ளத்தில் படகு விடுவது போல் இருக்கும். நீங்கள் போராட வேண்டியதில்லை. வெள்ளத்தில் சிக்கிய துரும்பு போல் நீங்கள் போராட வேண்டியதில்லை. வெள்ளத்தில் படகு விடும்போது வாழலாம். வேதாத்திரியம். லைஃப் இஸ் சிம்பிள். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை, உயிர்மநேய வாழ்க்கை. ஆன்மானா உயிர், ஆன்மீக அறிவு. ஆன்மாங்கிறது தெய்வம், உயிர் ரெண்டுக்குமே ஆன்மா தான். பரமாத்மா, ஜீவாத்மா. தெய்வத்துக்கு பேரு பரமாத்மா, உயிர்களுக்கு பேரு ஜீவாத்மா. பரமாத்மா தான் ஜீவாத்மா. வடமொழி சொல்வார்கள், தெய்வம் மானுஷ ரூபேன. பைபிள் சொல்லுகிறது, தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார். எல்லா உயிர்களையும் மனிதனுக்காக படைத்தார். இறுதியாக மனிதனை படைத்தார். மகிழ்ச்சியா தான் சொல்றார். மனிதனாக வருவதற்கு முன் மனிதனுக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களாகவும் ஆகி இறுதியாக மனிதனாக ஆனான். யாரு? ஆதி எனும் பரம்பொருள் பிரம்மம். இதுதான் பிரம்ம ஞானம். முடிஞ்சு போச்சா? இப்போ பிரம்ம ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? நான் யாரு? எப்படி பண்ண போறீங்க? தவம் பண்ணிதான். அதுக்குதான் உங்களுக்கு துரியாதீத தவம், இறைநிலை தவம். அதுக்கு பேரு கொடுத்தமா இல்லையா? மகரிஷி கொடுத்து நீங்கள் யார் என்று சொல்லிவிட்டாரு. நீ எப்படி, நீ யார்? இப்பதான் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? சுத்த வெளியர் தவம், அதுதான் தெய்வம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது. மதங்கள் எல்லாம் கடவுள் தெய்வம் என்று எதை சொல்லுகிறது என்றால் இந்த சுத்த வெளியைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லி, அதுதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய்ப்பொருள். விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராக வாழ்கிறோம் என்று துரியாதீத தீட்சை கொடுத்து நாம் யார் என்பதை விளக்கி சொல்லி அருள் செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்து ஞானப்பழம் கொடுத்தார் நம்முடைய ஆசான் அவர்கள். நீங்க எல்லாருமே அந்த ஞானப்பழம் சாப்பிட்டிருப்பீங்க. அன்னைக்கு உங்களுக்கு அருள் செல்வர் என்ற பட்டத்தையும் கொடுத்து விட்டோம். அப்படியானால் யார்?
அருள் செல்வர் என்ற பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் தன்னிலை விளக்கம் பெற்றவர்கள், இறைநிலை விளக்கம் பெற்றவர்கள். இறைநிலை விளக்கம் பெற்றவர் தானே இல்லையா? மதுரை சொன்னாரு, இந்த இறைநிலை தவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். ஒரு நாள் உங்கள் மனம் அந்த இறைநிலையோடு இணைந்து கலந்து ஒன்றாகிவிடும். ஆதிக்கு சமநிலையை அடைந்து விடுவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு உறுதியாகிவிடும். என்ன உறுதியாகும்? அதுதான் நான். இதான் கன்ஃபர்மேஷன், இதுதான் இறை உணர்வு. அருள் செல்வர்கள் எல்லாம் இறைநிலை விளக்கம் பெற்றவர்கள். நீங்கள் உணர்ந்தால் இறை உணர்வு பெற்றவர்கள். அதன் பிறகுதான் நீங்கள் அருள்நிதி பயிற்சிக்கு வந்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் ஆசிரியர் பொறுப்புக்கு தகுதியானவர். புரியுதா? அவர்கள் தீட்சை கொடுத்திருந்தால் எல்லோருக்கும் இந்த அறிவு வந்திருக்கும். நான் பார்க்கிறேன், இது உறுதி செய்யாதவர்கள் தீட்சை கொடுத்து விட்டார்கள். அவர்களிடம் பயிற்சி பெற்றவர்களுக்கு எப்படி ஞானம் வரும்? வராது. அதனால்தான் என் போன்றவர்கள் இப்போ ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறேன். நாடு நாடா போனேன், இப்போ ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு ஊர் நேரில் போய் நான் தீட்சை கொடுக்க போகிறேன். எல்லாரும் என்னுடைய பார்வையில் நான் தொட்டு கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுடைய கண்களை பார்த்து என்னால் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும். அதுதான் நேரில் போகிறேன். அப்படி கொடுத்திருந்தால் இன்னைக்கு பயிற்சி பெற்றவங்க அத்தனை பேருக்கு இறை உணர்வு வந்திருக்கும். அறவாழ்வு இயல்பாகிவிடும். அன்பு மலர்ந்துடும். அறிந்ததை சிவம் மலர்வது அன்பு. அன்பின் அடையாளம் ஒழுக்கம், கடமை, ஈகை. சரியா? அப்போ இப்படி வாழ்ந்தா உடல் நலத்தோட வாழ்வீங்கல்ல. பொருள் ஈட்டி எல்லாருக்கும் தேவையான பொருள், இயற்கை வளம் கெடாம ஆடம்பர பொருள் உற்பத்தி பண்ணுவீங்களா? ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு, சொத்து சேர்த்து வைப்பீங்களா? தேவைக்கு மேல இன்னைக்கு மனவள கலைஞர்களே சேர்த்து வச்சிருக்காங்களே. மதுரை சொல்றார், உணவு, உடை, உறைவிடம், அனுபவ பொருள்கள் ஒவ்வொன்றிலும் எளிமை, எளிமை, எளிமை. நான் ஏன் எனது பிறந்த நாளை கொண்டாடவில்லை? ஏன் அதற்கு செலவு செய்ய வேண்டும்? 80லயாவது பண்ணுங்க. நான் 90லயும் பண்ண மாட்டேன், 100லயும் பண்ண மாட்டேன். 100க்கு போவனான்னு தெரியல. ஆனா 90க்கு மேலதான் நான் சாவேன், எனக்கு நல்லா தெரியும். மகரிஷிகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சாமி, நான் உங்களை விட அதிக நாள் இருப்பேன்னு சொன்னேன். இருப்பீர்கள். நான் நீங்கள் வாழ கற்றுக் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு. நிச்சயமாக என்னை விட அதிக நாள் வாழ்வீர்கள். கண்டிப்பா வாழ்வு. இப்ப புரியுதா? இப்படி வாழணும் ஒருத்தனும். அப்போ இந்த சமுதாயத்தில் பொருள் பிரச்சனை இருக்குமா? நோயாளிகள் எண்ணிக்கை கூடுமா? நம் நாட்டில் நோயாளிகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு, தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமலும் ஒழுக்க பழக்கத்தோடும் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசின் கடமை அல்லவா? சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு மக்களுடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது? இயற்கையை கெடுத்து, மண்ணை கெடுத்து, நீரை கெடுத்து, நெருப்பை கெடுத்து, காற்றை கெடுத்து, சுற்றுப்புற சூழலை நாசப்படுத்தி உணவை நஞ்சாக்கி வைத்திருக்கிறது நம்முடைய அரசு. பதாக்குறைக்கு போதைப் பொருள், புகை, மது, இதுவா அரசு? இதுவா மக்களை காக்க போகிறது? பொருள், எல்லாருக்கும் தொழில் இருக்கா? தொழில் அறிவு இருக்குதா? தொழில் செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா?
தேவையான பொருள், அடிப்படை உணவு, உடை, உறைவிடம். இந்த பொருள் உற்பத்திக்கு என்ன செய்தீர்கள் சொல்லுங்க? பணக்காரர்களுக்கான தொழில், ஏழைகளுக்கான தொழிலா? இது என்ன அரசாங்கம்? ஏனென்றால் அதே போல சட்டம் ஒழுங்கு, ஒருவருக்கு ஒருவன் தீங்கு செய்கிறான். ஆட்சியாளர்களே பிறருடைய வாழும் உரிமையை பறிக்கிறார்கள். அதிகார பலத்தை கொண்டு, உடல் பலம், அறிவு பலம், அதிகார பலத்தை கொண்டு பிறர் வளம் பறிக்கிறார்கள். கொள்ளை கூட்டம். ஏன்? எப்படி இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கும்? இருக்கா? காவல் நிலையங்களிலே புகார், நீதிமன்றங்களிலே வழக்கு. அப்ப உறவு பிரச்சனை இருக்கா இல்லையா? உடல்நல பிரச்சனை கூடிக்கொண்டிருக்கிறது, பொருள் பிரச்சனை கூடிக்கொண்டிருக்கிறது, உறவு பிரச்சனை கூடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அமைதியை தேடி கோயில்களுக்கு செல்லும் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்கே நல்லாட்சி கொடுக்கிறீர்கள்? மாதிரி சொன்னார். இதுக்கு என்ன தீர்வு? இந்த ஆன்மாவை அறிந்தவன், உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்கள் எங்க வரணும்? ஆட்சிக்கு வரணும். அப்ப அந்த உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்கள் மக்களாட்சி. மக்களில் பலருக்கு இந்த ஆன்மீக அறிவு போய் சேரணும். புரியுதா? இப்போ மாதிரி சொல்றார், அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவுனா ஆன்மா. தெய்வ அறிவை பெற்றவர்கள், உயிர் அறிவை பெற்றவர்கள், கடவுள் பற்றிய அறிவை பெற்றவர்கள் எண்ணிக்கை பெருகும் போது அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? யார் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு முன்வருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை தருவார்கள். அதனாலதான் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். மாணவ பருவத்தில் இந்த ஆன்மீக கல்வி, இயற்கை தத்துவ அறிவு, ஆன்மீக அறிவு அதான் மாணவர்களுக்கு கொடுக்கணும்னாரு மகரிஷி. ஒய் பெரியவர்களுக்கு, முன்னாள் மாணவர்களுக்கு OHE ஆன்மீக அறிவு. இந்த ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா தேர்தலில் யாராவது ஒரு அறிஞன், உயிர்களை நேசிக்கிற அறிஞன், உயிர்களுக்காக இயற்கையே கடவுள் என்ற கொள்கை உடையவன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறுகிற கொள்கை உடையவன் ஒருவன் நிற்பான் அரசியல்ல. அவனுக்கு மக்கள் வாக்களித்து விட்டால் அன்றுதான் வரும் மாற்றம். இது மகரிஷி சொன்னார். நல்லா பாருங்க, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம். இப்ப புரியுதா? இதுதான் ஆன்மீக அறிவு. இப்ப நமக்கு இந்த அறிவு வேணும் இல்ல? அப்பதான் நீங்க ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பம் குறைஞ்சிரும் இல்ல? துன்பங்கள் குறைந்து வரும். ஒரு நாள் துன்பமே இல்லாமல் வாழ்வீர்கள். அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு துன்பம் இல்லை, கடவுளை அறிய தனக்கு ஒரு கவலை இல்லை. தனக்குமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அந்த இறைவனோடு சேரணும், மனதோடு இணைக்கணும். அதான் யோகா, யோகம், இணைதல். அதான் மனவள கலை. மனதை, சிற்றறிவாகிய மனதை பேரறிவாக இறைநிலையோடு இணைக்கும் கலையே மனவள கலை. அறிவு மனதுக்கு வளம். அதான் அறிவறிய, அறிவு திருக்கோயில். இப்ப புரிஞ்சு போச்சா? இப்ப பிரம்ம ஞானம்னா என்ன,
அது ஏன் தெரிஞ்சு பேசல உங்களுக்கு? புரிஞ்சு பேச? இப்போ இதுபடி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அமைதி வந்துடும். குடும்பத்தில், சமுதாயத்தில் போர் நடக்குமா? போர் இல்லா நல்லுலகம். வேதாத்திரியத்தின் கனவு போர் இல்லா நல்லுலகம். உலக சமாதானம், தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி வந்துருமா வராதா? அப்ப முதல்ல நாம எல்லாரும் என்ன ஆகணுங்க? நம்ம அறியணும், ஆன்மாவை அறியணும், அன்பு மலரணும், அற வாழ்க்கை வாழணும். இதுதான் இந்த பிரம்ம ஞான பயிற்சியினுடைய நோக்கம். அதுல அந்த பிரம்ம நிலையை பற்றிய ஒரு விளக்கம், இப்ப அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போறேன். அதை மகரிஷி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயற்கையை மூன்றாக பிரிக்கிறாங்க: இருப்பு, இயக்கம், உணர்வு, மனம். புரியுதுங்களா? அது உயிரினங்கள், சடப்பொருள்கள், சுத்தவெளி, மூணு. ஸ்பேஸ் இருப்பு நிலை, இன்னொன்று சடப்பொருள்கள், ஐம்பூதங்கள், இன்னொன்று உயிரினங்கள், மூணா பிரிச்சிட்டோம். சத் சித் அனந்தம் சொல்லுவாங்க. இருப்பு, இயக்கம், உணர்வு. இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங் இயற்கையை பிரிக்கிறாங்க. அதுல இந்த வகுப்புல இருப்பு நிலையை பற்றி நான் சொல்ல போறேன். 2வது வகுப்புல இயக்க நிலையை பற்றி சொல்லுவாங்க. 3வது வகுப்புல உணர்வு நிலையை பற்றி சொல்லுவாங்க. மாலை 5:15 உங்களுக்கு முடிஞ்சது பாடம். அதுல இருப்பு நிலைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். அதைத்தான் கடவுள் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு விளக்கம் இப்ப நான் ஸ்லைடு போட்டு உங்களுக்கு விளக்குறேன். அதான் இறைநிலை விளக்கம், இயற்கை தத்துவம். இயற்கையை மூணா பிரிக்கிறோம். அது மறைவாக இருக்கிற இயற்கை, ஐம்புலன்களுக்கு மறைவாக, அதான் மறைபொருள். மறைபொருள் தான், அதை பற்றி பேசுவதுதான் வேதம், வேதங்கள், வேதாத்திரி. இந்த 4 வேதங்கள் சொல்றாங்களே, அது எதை பற்றி பேசுகிறது? மறைபொருளை பற்றி தான் பேசுகிறது. தத்துவமசி வடமொழியில தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறப்ப. பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம். என்னது அது? தெய்வத்தை பற்றி தான் சொல்லி இருக்கு வேதம். வேதம் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லுகிறது. புராணங்கள் தான் உருவம் வச்சிருக்கிறது. அப்படின்னா புராணம் யாருக்கு வந்தது? தவம் செய்து தெய்வ நிலையை உணர முடியாதவர்கள், அறிய முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு அவர்கள் இந்த உருவ தெய்வத்தையாவது வணங்கி மதித்து கீழ்ப்படிந்து ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைப்பிடிப்பதற்கு எழுதப்பட்டதுதான் புராணங்கள். அந்த புராணங்கள் சொல்லுது, நீ இந்த அறநெறிகளை மதிக்காமல் நடந்தால் நான் உனக்கு தண்டிப்பேன், துன்பம் தருவேன். ஆகையினால் நீ எனக்கு பயந்து, அதான் பயபக்தி. பக்தர்களே, கடவுளுக்கு பயந்து நீங்கள் அறநெறியில் வாழ வேண்டும். இதுதான் பக்தர்களுக்கு. ஆனா முடியுமா? முடியாது. அதனாலதான் சிந்திக்கும் வயதை அடைந்தவர்களுக்கு இனி உங்களுக்கு பக்தி பயன்படாது, அது காய். ஞான மார்க்கத்துக்கு வாருங்கள். அப்ப ஞான மார்க்கத்தில் வருபவர்கள் உருவத்தை கடவுளாக வணங்க தேவையில்லை. வணங்கினாலும் எந்த பயனும் இல்லை. இங்க பக்தர்களாக நல்லதை செய்து வாழ்ந்து விட முடியுமா? சொல்லுங்களேன். கடவுள் பக்தர்கள் எல்லாம் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழுகிறார்களா? யாரா கை தூக்குங்க பார்க்கலாம். நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். 2002 தான் ரிட்டையர். எல்லாம் பார்க்கலாம். ஞானமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதனால அந்த தெய்வ நிலையை பற்றி விளக்குறேன் பாருங்க. வாழ்க்கை